வெல்கம் டு FM டியூஷன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தேர்ட் சாப்டரோட 3.1ல செகண்ட் சம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஸோ கியூபிக் ஈக்குவேஷன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 10thலயே வந்து ஆல்பா பீட்டா வச்சுட்டு சம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப ஈஸி தான். பார்த்தோடே வந்துட்டு என்ன சம்ம பயம் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலா படிக்கிறவங்க கூட ஏன் படிக்கணும்னு நினைச்சாவே இந்த சமம் புரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம 90 மேல மேக்ஸ்ல எடுக்கணும், 80 எடுக்கணும், சென்டம் எடுக்கணும்லாம் கிடையாது. இந்த சம் பார்க்கணும் எக்ஸாமுக்காக அப்படி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணாவே நம்ம இதோட ஆன்சர் வந்து நம்ம போட்டுடலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் நம்ம பாத்துக்கணும். சோ இதுல கியூபிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு ரூட்ஸ் எல்லாம் வேற இல்ல, இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் தான். அதான் ரூட்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. சோ இங்க கொடுத்திருக்க ரூட்ஸ் வந்து வேல்யூ கொடுத்திருப்பாங்க. சோ அந்த நம்பரை வச்சுட்டு நம்ம கியூபிக் ஈக்குவேஷனாவே ஜஸ்ட் அது ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை படிச்சுக்கணும். அந்த ஃபார்முலா போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 3 விஷயத்த கண்டுபிடிக்கணும். ஒண்ணு வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்க ரூட்டை வந்து ஆட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்பான்னு வச்சுக்கலாம், செகண்ட் வந்து பீட்டான்னு வச்சுக்கலாம், தேர்ட் வந்து காமான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா பேர் படி மல்டிபிள் பண்ணி பிளஸ் பண்ணணும். அதாவது ஆல்பா இன்டு பீட்டா பிளஸ் பீட்டா இன்டு காமா பிளஸ் காமா இன்டு ஆல்பா. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஜாமெண்ட்ரியில வந்து ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து ஏபி பிசி சிஏ. சோ அதே கான்செப்ட் தான். சோ அடுத்து மூணாவது ஸ்டெப் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் 3 மல்டிபிள். சோ ஆல்பா இன்டு பீட்டா இன்டு காமா 3 நம்பரே மல்டிபிள் பண்ணா போதும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 ஸ்டெப் வந்து இங்க பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. சோ இதுக்கு நேம் ஒண்ணு வச்சுக்கலாம். சோ சம்மேஷன் 1 அப்படின்னு கொடுத்துப்போம். சோ சம்மேஷன் 1னா ஃபர்ஸ்ட் இதுல 3 வேல்யூ என்ன? 1 பிளஸ் 2 பிளஸ் 3. சோ ஆட் பண்ண என்ன 6. சம்மேஷன் 1ஓட வேல்யூ என்னது? 6. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சு. சோ செகண்ட்னால அது என்ன வச்சுக்கலாம்? சம்மேஷன் 2. சம்மேஷன் 2 என்ன இருக்கு? ஆல்பா இன்டு பீட்டா பிளஸ் பீட்டா இன்டு காமா பிளஸ் காமா இன்டு ஆல்பா. சோ நம்பர் அப்ளை பண்ணா முடிஞ்சு. சோ ஆல்பாக்கு பதிலா என்ன? 1 இன்டு பீட்டாக்கு பதிலா 2 பிளஸ் பீட்டாவோட வேல்யூனா 2 இன்டு காமாவோட வேல்யூ 3 பிளஸ் காமாவோட வேல்யூ 3 இன்டு ஆல்பாவோட வேல்யூ 1. சோ ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்றோம். அவ்வளவுதான். சரியா? So 1 2s are 2 plus 2 3s are 6 plus 3 1s are 3. So 2 plus 6 8 8 plus 3 11. So summation 2 அதோட வேல்யூ என்னது? 11. Then அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? summation 3. 3னா third concept என்ன? just 3 என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணா ஓகே. சோ 1 into 2 into 3. சோ என்ன கிடைக்கும்? 1 2s are 2 2 3s are 6. சம்மேஷன் 3 ஓட வேல்யூ என்னது? 6. இப்போ இந்த 3 வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வந்து நீங்க அந்த கியூபிக் ஈக்குவேஷன் எழுதினா போதும். சோ அதுதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னா x பவர் 3 மைனஸ் கியூபிக் ஈக்குவேஷன் அவங்களுக்கு எழுதிக்கிட்டேன். சோ கியூபிக் ஈக்குவேஷன் என்ன? x கியூப். சோ 3 வேல்யூஸ் இருக்கனால கியூப்ல எடுத்துட்டாங்க. சோ x கியூப் மைனஸ் x ஸ்கொயர். சோ பவர் கம்மி ஆயிட்டே வருது. ஃபர்ஸ்ட் x பவர் 3, அடுத்து x பவர் 2, அடுத்து ஒன்னு கம்மி பண்ணா x, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல என்ன வரும்? நம்பர்ஸ் வரும். ஓகே. சோ நீங்க நார்மலாவே ஒரு ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் அப்புறம் x அப்புறம் நம்பர் அப்படி கம்மி ஆயிட்டே வரும். தென் அதே சேம் மெத்தட் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கூட சம்மேஷன் 1, x கூட சம்மேஷன் 2, தென் சிங்கிளா சம்மேஷன் 3 ஆல் மட்டும் தான் ஆட். சோ இந்த ஃபார்முலா கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? தென் இப்ப அப்ளை பண்ணா முடிஞ்சு. x கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 ஓட வேல்யூ என்னது? 6x ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் 2 ஓட வேல்யூ என்னது? 11x மைனஸ் சம்மேஷன் 3 ஓட வேல்யூ என்னது? 6 equal to 0. therefore cubic equation கொடுத்திருக்க ஆன்சரை எழுதுனீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளான சம். நீங்க ரொம்ப வரி பண்ற அளவுக்கு 12th மேக்ஸ் இருக்காது. சோ இந்த பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா எல்லாருமே 90+ நம்ம வாங்குறோம். ஓகேவா? சோ எப்பவுமே கான்பிடென்ட்டா இருங்க. மேக்ஸ் அப்படின்னு பயப்படாதீங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு FM டியூஷன். சோ क्वेश्चन பார்த்தலாமா? செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சம் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். சோ 3 மாடலுமே ஒரே மெத்தட் தான். சோ இருந்தாலுமே செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொன்னனால உங்களுக்கு நான் 3 சம்மே சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கான்செப்ட் படி 3 என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? அப்போ 1 plus minus 2. சோ இந்த மாதிரி மைனஸ் வரும்போது அந்த பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு நீங்க சைன் சேஞ்ச் பண்ணுங்க. இல்லனா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கு. then 1 plus 1 plus minus என்ன ஆகும்? -2. சோ இங்க என்ன கிடைக்கும்? 0. சோ 1 plus 1 என்னது? 2. அடுத்து -2. 2 minus 2 என்ன கிடைக்கும் நமக்கு? summation 1 0. then அடுத்து என்ன பண்ணுவோம்? செகண்ட் கான்செப்ட் என்னது? ஆல்பா இன்டு பீட்டா. ஆல்பாவோட வேல்யூ என்னது? 1 into 1 plus பீட்டாவோட வேல்யூ 1 into -2 plus காமானா -2 into 1. so 1 1s are 1 plus 1 into -2 என்னது? -2. எல்லாத்தையும் சைன்ல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். சோ அதனால கேர்ஃபுல்லா போடுங்க.
தென் பிளஸ் மைனஸ் 2 இன்டூ 1 மைனஸ் 2. ஸோ இப்போ வந்து பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1 பிளஸ் மைனஸ் சைன் மாறி இருந்துச்சுன்னா என்னது மைனஸ் 2. தென் மறுபடியும் அகைன் என்ன இருக்கு சைன் மாறி இருக்கா ஸோ மைனஸ் 2. தென் பிளஸ் வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் மைனஸ் டோட்டலா மைனஸ் என்னது 4. தென் 1 மைனஸ் 4 என்னது 3 வரும். ஸோ 1ல இருந்து 4 மைனஸ் பண்ண முடியாது. 4ல இருந்து தான் 1 மைனஸ் பண்ணணும். தென் பிக் வேல்யூ வந்து என்னது 4 தான். ஸோ 4 ஓட சைன் மைனஸ். அப்போ சம்மேஷன் 2 ஓட வேல்யூ என்னது minus 3. Then summation 3 என்ன alpha into beta into gamma மூணு மல்டிபிள் பண்ணனும். So 1 into minus 2 உங்களுக்கு தெரியும். 1 1s are 1 1 into minus 2 minus 2. அப்ப summation 3 ஓட வேல்யூ என்னது minus 2. இப்போ summation 1 summation 2 summation 3 so மூணு வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த cubic equation அப்ளை பண்ணனும் அவ்வளவுதான். So x cube வந்து என்னது அப்படியே வந்துரும் minus summation 1 ஓட வேல்யூ என்னது 0. அப்ப 0x square plus summation 2 ஓட வேல்யூ என்னது மைனஸ் 3. ஏன்னா ஈக்குவேஷன் படி நம்ம பிளஸ் தான் போடணும், அதனால நான் பிளஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேல்யூ மைனஸ் இருந்தால் பிராக்கெட் யூஸ் பண்ணி போட்டு அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து சைன் மாற்றிக்கோங்க. சரியா கன்ஃபியூஸ் ஆகிடும் அதுக்காக. ஸோ எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் 3 ஓட வேல்யூ என்னது மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தென் எக்ஸ் கியூப். ஸோ 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 0 அந்த டேர்ம் வராது. ஸோ அடுத்து மைனஸ் ப்ளஸ் சைன் மாறினா என்ன வரும் மைனஸ் 3x. தென் இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் plus 2 equal to 0. அப்போ therefore cubic equation x cube minus 3x plus 2 equal to 0 அப்படிதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். x cube minus 3x plus 2 correct. ஓகே செகண்ட் சம். ஓகே ஸோ சேம் மெத்தட் தேர்டு நான் போட்டுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் 3 ஆட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க ரூல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆட் பண்ணணும். செகண்ட் 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். தேர்ட் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பர் ஆல்ஃபா, செகண்ட் நம்பர் பீட்டா, தேர்ட் நம்பர் காமா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணி எழுதுனா கிளியர். ஃபர்ஸ்ட் அண்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இது சம் எதுக்காகனா கொஞ்சம் டிவைட்ல இருக்கனால சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால பார்த்துக்கோங்க. 2 plus 1/2 plus 1 equal to. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்து ஃப்ராக்ஷன் இருக்கு, சில நம்பர்ஸ் வந்து சிங்கிளா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா கீழே டிவைடட் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் கம்பேர் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ கீழே 1 இருக்கு 1 இருக்கு இங்கே 2 இருக்குன்னா ஸோ காமனாக உங்களுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும்னா 2 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் காமனாக 2 எடுத்துட்டீங்களா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதெல்லாம் வேணாம். ஸோ இங்கே வந்து என்னது காமனாக 2 எடுத்துட்டீங்களா. ஸோ கீழே 2 இருந்தது அப்படின்னா மேலே இருக்க அந்த நம்பரை நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஸோ கீழே 2 இல்லை அப்படின்னா அந்த 2 வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே 2 இல்லை, நான் காமனாக 2 எடுத்துட்டேன். அப்போ இந்த 1 கூட நான் 2 மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிரும் 2 கிடச்சிருமா. அப்போ போட்டாச்சு காமனாக போட்டாச்சு. அப்போ நான் கீழே பண்ணும்போது அதே சேஞ்சை நான் மேலேயும் பண்ணணும். சரியா? அப்போ 2 2 சார் என்ன ஆயிரும் 4 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 2 தான் இருக்கு. அப்போ அந்த நம்பர் அப்படியே 1 போட்டுக்கலாம். தென் ப்ளஸ் இங்கே கீழே 2 இல்லை காமனாக எடுக்கணும். அப்போ 2ஆல் பண்ணும்போது மேலே 2ஆல் பண்ணுவோம். அப்போ 1 2 சார் 2. அப்போ இப்போ என்ன கிடைக்கும் 4 + 1 5 5 + 2 7/2. ஸோ சம்மேஷன் 1 ஓட வேல்யூ என்னது 7/2. தென் அடுத்து என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணுமா. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 2 × 1/2 ப்ளஸ் 1/2 × 1 ப்ளஸ் 1 × 2. ஸோ கிராஸ் மல்டிபிள் தானே, அப்போ மேலே கீழே இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 2 கேன்சல் ஆகிடும், 2 2 வந்து கேன்சல் ஆகிடும். தென் வந்து என்ன இருக்கும் இங்கே 1 இருக்கும் ப்ளஸ் இங்கே 1 1s are 1 அப்போ 1/2. தென் 1 2s are 2. ஸோ அகைன் பாருங்க இங்கே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு 2 + 1/2 + 1 இருந்துச்சு. இது அப்படியே ரிவர்ஸ்ல வரும் பாருங்க 1 + 1/2 + 2. அப்போ யோசிக்க கூடாது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் தான் வரும் அதே ஆன்சர் தான் வரும். ரிவர்ஸ்ல எழுதிருங்க. இங்க 2 இல்ல, அப்ப கீழே 2 வேணும்னா மேல 2 ஆல பெருக்குவோமா. அப்ப 2 ப்ளஸ் இங்க 2 இருக்கு, அப்ப அந்த 1 அப்படியே போட்டுக்கணும். இங்க 2 இல்ல, அப்ப இங்க 2 போட்டுறணும். அப்போ மேல 2 ஆல பண்ணும்போது 2 2s are 4. so 7/2. so summation 2 ஓட வேல்யூ என்னது 7/2. then 3 மல்டிபிள் பண்ணனும். then 2 × 1/2 × 1. so 2 2 கேன்சல் ஆயிடும். 1 ஆல எல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1 1s are 1. மூணு வேல்யூவையும் அப்ளை பண்ண முடியும். so cubic equation என்ன so இப்ப அப்ளை பண்ணலாமா x cube minus summation 1 ஓட வேல்யூ என்னது 7/2 x square plus summation 2 என்னது 7/2 x minus 1 equal to 0. x cube minus 7x square by 2 plus 7x/2 minus 1 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கீழே டிவைடட் 2 இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் செகண்ட் டேர்ம்லயும் 2 இல்ல. அப்ப 2 இல்லன்னு என்ன பண்ணனும் காமனா கீழே 1 எடுத்துப்போம். இப்போ காமனா நான் என்ன எடுத்துப்பேன் 2 காமனா எடுத்துப்பேன். சோ இங்க 2 இல்ல. அப்ப இங்க 2 வரணும்னா இந்த 1 கூட நான் என்ன பண்ணனும் 2 பெருக்கினா எனக்கு கிடைச்சிரும். அப்ப கீழே 2 ஆல பெருக்கும் போது மேலே என்ன பண்ணனும் 2 ஆல மல்டிபிள் பண்ணனும்.
அப்போ 2x cube மைனஸ் ஆல்ரெடி இங்கே 2 இருக்கனால மேலே இருக்க அந்த 7x ஸ்கொயர் அப்படி போட்டுடலாம். தென் இங்கே 2 இருக்கனால 7x அப்படி போட்டுடலாம். மேலே என்னது இங்கே 2 வரணும். அப்போ 2ஆல் பெருக்குனா இங்கே என்ன வந்துடும் -2 = 0. தென் என்ன பண்ணணும், இங்கே டிவைடில் இருக்க 2 இந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆயிடும். அப்போ 2 × 0 அந்த டேர்ம் என்ன ஆயிடும் 0 ஆயிடும். ஓகேவா? அப்போ therefore cubic equation நமக்கு என்ன கிடைச்சது, 2x³ - 7x ஸ்கொயர் + 7x - 2 = 0. ஸோ இங்கே ஆல்ரெடி 0 இருக்கு. ஸோ டிவைடட் 2 அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் 2. அப்போ 0 × 2 நமக்கு என்ன கிடைக்கும் 0 தான். ஸோ ஆன்சர். இதே மாதிரி நான் தொடர்ந்து வந்து மேக்ஸ் வீடியோ போடுறதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ.